வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான பயணத்துக்கு கிளம்ப போறோம். எங்கன்னு கேக்குறீங்களா? டெக்னாலஜிக்குள்ளதான். ஆனா வழி மட்டும் நம்ம தமிழ் இலக்கியம் காட்ட போகுது. கணினிகளை நம்ம முன்னோர்கள் பார்வையிலிருந்து புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். இந்த மிஷின் எப்படிங்க யோசிக்குது? நம்ம மண்டைய பிச்சுக்கிற கணக்கையெல்லாம் நொடில போடுது. அதுக்கு மூளை இருக்கா? இல்ல வேற ஏதாச்சும் தந்திரம் இருக்கா? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் இன்னைக்கு நம்ம பயணம். கம்ப்யூட்டரை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ரொம்ப சிம்பிளான ஓமைய பார்ப்போம். இப்போ நமக்கு எப்படி உடம்பு உயிர்னு ரெண்டு இருக்கோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் இருக்கும். அதோட உடம்பு தான் ஹார்ட்வேர். அதாவது நாம கையால தொட முடியற எல்லா பாகங்களும், மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் எல்லாமே. சரி, உடம்பு மட்டும் இருந்த போதுமா? அதை இயக்க ஒரு உயிர் வேணும் இல்லையா? அந்த உயிர் தான் சாஃப்ட்வேர். இந்த ஹார்ட்வேருங்கிற உடம்புக்குள்ள இருந்து அதை இயக்குற சக்தி. இந்த உடல் உயிர் கான்செப்டை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், கம்ப்யூட்டர் மொத்தமும் உங்க கையில. சரி, இந்த உடல் உயிர்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த கம்ப்யூட்டரோட உடம்புல என்னென்ன பாகங்கள் இருக்கு, அதோட உயிர் எப்படி வேலை செய்யுது? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் தனித்தனியா பிரிச்சு பாப்போம். முதல்ல கம்ப்யூட்டரோட உடம்பு, அதாவது ஹார்ட்வேர். இதுல ரொம்ப முக்கியமான சில பாகங்கள் இருக்கு. பாருங்க, CPU. இதுதான் கம்ப்யூட்டரோட மூளை மாதிரி. எல்லாத்தையும் யோசிக்கிறது இதுதான். அப்புறம் RAM, ROMனு நினைவகங்கள் இருக்கு. இது தற்காலிகமா விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க உதவும். நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. ஆனா ஹார்ட் டிஸ்க் அப்படி இல்ல. அது எல்லாத்தையும் நிரந்தரமா சேமிச்சு வைக்கும். நம்ம கீபோர்டு, மவுஸ் வழியா கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறோம். அது மானிட்டர் பிரிண்டர் வழியா நமக்கு பதில் சொல்லுது. ஆக மொத்தம் இந்த பாகங்களெல்லாம் சேர்ந்ததுதான் கம்ப்யூட்டரோட முழுமையான உடல். சரி, வெறும் எலும்பும் சதையுமா உடம்பு மட்டும் இருந்தா போதுமா? உயிர் வேணும் இல்லையா? அதுதான் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல ரெண்டு வகை இருக்கு. முதல்ல ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது OS. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு இதெல்லாம் தான். இதுதான் கம்ப்யூட்டரோட அடிப்படை ஆன்மா மாதிரி. இந்த ஆன்மாவுக்கு மேலதான் நாம பயன்படுத்துற மத்த அப்ளிகேஷன்ஸ், அதாவது வேர்ட், குரோம், வாட்ஸ்அப் இதெல்லாமே இயங்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உயிர் தான் அந்த உடம்புக்கு இதை செய் அதை செய்யு கட்டளை போடுது. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அதாவது கருவி செயல்ங்கிற இந்த கான்செப்ட கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லிட்டார். ஒரு வேலையை முடிக்க என்னெல்லாம் வேணும்னு சொல்லும்போது கருவியும் வினையும் முக்கியம்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, கருவிங்கிறது நம்ம ஹார்ட்வேர், அந்த கருவியை கொண்டு செய்யற வினைங்கிறது நம்ம சாஃப்ட்வேர். என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாத்தீங்களா? ஓகே, கம்ப்யூட்டருக்கு உடம்பு இருக்கு, உயிர் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கேள்வி, இந்த உடம்பும் உயிரும் தங்களுக்குள்ள என்ன பாஷையில பேசிக்குது? நாம தமிழ்ல, இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி கம்ப்யூட்டரோட தாய்மொழி என்ன? வாங்க அந்த ரகசியத்தை உடைப்போம். கம்ப்யூட்டர் பேசுற மொழிக்கு பேரு பைனரி. இந்த மொழிக்கு ரெண்டே ரெண்டு எழுத்து தான், 0 அப்புறம் 1, 0 மற்றும் 1. ஏன் இந்த ரெண்டு மட்டும்? ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே விஷயம்தான். கரண்ட் இருக்கு, இல்ல. கரண்ட் இருந்தா அது 1, கரண்ட் இல்லைன்னா அது 0. அவ்வளவுதான். நீங்க பாக்குற ஒவ்வொரு படமும், கேக்குற ஒவ்வொரு பாட்டும், படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாமே இந்த 0, 1ஓட விளையாட்டு தான். பிரபஞ்சமே ஒரு சிம்பிளான கணக்கு மாதிரி இல்லையா? இந்த ரெண்டு அடிப்படை விஷயங்கள்ங்கிற தத்துவம் நமக்கு புதுசு இல்ல. சங்க இலக்கியத்திலே இது இருக்கு. புறநானூட்ல ஒரு வரி வரும், 9 நாழி உடுப்பவை 2. அதாவது ஒருத்தன் வாழ்க்கைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அவனோட அடிப்படை தேவை ரொம்ப சிம்பிள். உண்ண உணவும் உடுக்க உடையும் தான். அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர் உலகத்துல எவ்வளவு சிக்கலான ப்ரோக்ராம் இருந்தாலும் அதோட அடிப்படை என்னவோ அந்த 0வும் 1ம் தான். பாருங்க, இலக்கியமும் டெக்னாலஜியும் இப்படி ஒரே நேர்கோட்டுல சந்திக்குதுன்னு. சரி, கம்ப்யூட்டரோட மொழி 0, 1ன்னு சொல்லிட்டோம். நம்ம மொழியே நம்பர்ஸ், அதாவது 1, 2, 3, 4 இப்படி போகுது. அப்போ நம்ம நம்பர்ஸ கம்ப்யூட்டர் எப்படி அதோட பாஷைக்கு மொழிபெயர்க்குது? அந்த டிரான்ஸ்லேஷன் டெக்னிக்கை தான் இப்ப நாம கத்துக்க போறோம். நம்பருங்க, ஒரு நம்பரை பைனரியா மாத்துறது ரொம்பவே ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு 13ங்கிற எண்ணை எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணை 2ஆல வகுத்துக்கிட்டே வரணும். வர்ற மீதியை மட்டும் தனியா எழுதி வச்சுக்கணும். இங்க பாருங்க, 13 2ஆல வகுத்தா மீதி 1. இப்படியே தொடர்ந்து வகுக்கும்போது நமக்கு என்ன மீதி கிடைக்குது? 1, 0, 1, 1. இப்போ கடைசியா ஒரு வேலை தான். இந்த மீதி நம்பரை அப்படியே கீழேந்து மேல, அதாவது ரிவர்ஸ்ல எழுதுங்க. 1, 1, 0, 1. அவ்வளவுதாங்க, நம்ம 13 கம்ப்யூட்டர் பாஷையில 1101 ஆயிடுச்சு. சரி, இப்ப மாத்துனது எப்படி திரும்ப கொண்டு வர்றது? அதாவது 1101 எப்படி திரும்ப 13 ஆக்குறது? இதுவும் ரொம்ப சிம்பிள். அந்த 1101ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் அதோட இடத்துக்கு ஏத்த மாதிரி 2இன் அடுக்குகளால பெருக்கணும். இங்க பாருங்க, அப்படி பெருக்கி வர எல்லா விடைகளையும் ஒன்னா கூட்டினா என்ன கிடைக்குது? நம்ம பழைய 13 திரும்ப கிடைச்சிடுச்சு பாத்தீங்களா?
இது முழுக்க முழுக்க லாஜிக் தான், மேஜிக் இல்ல. இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். கம்ப்யூட்டர் பண்ற ராக்கெட் சயின்ஸ் மாதிரி பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான கூட்டல் கணக்கு தான். ஆமாங்க, வெறும் 0வையும் 1ஐயும் வச்சு போடுற ஒரு கூட்டல் கணக்கு தான். நம்ப முடியலையா? வாங்க அது எப்படி சாத்தியம்னு காட்டுறேன். இந்த பைனரி கூட்டலத்துக்கு 4 விதிமுறை தான் இருக்கு. மொத 3 ரொம்ப ஈஸி. 0 கூட்டல் 0 0, 0 கூட்டல் 1 1, 1 கூட்டல் 0 அதுவும் 1 தான். ஆனா அந்த 4வது விதி தான் இங்க ஹீரோ. 1ஐயும் கூட்டினா விடை 0, மீதி 1 அடுத்த இடத்துக்கு போகும். நம்ம சாதாரண கூட்டல்ல 9க்கு அப்புறம் 10 வர்ற மாதிரி தான். இந்த ஒரு ரூல வச்சுதான் கம்ப்யூட்டர் கோடிக்கணக்கான கணக்குகளை நொடியில போடுது. இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்க. நம்ம 10 11ஐயும் 11 10ஐயும் கூட்ட போறோம். இங்க பாருங்க, வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். 1ஐயும் கூட்டினா 0, மீதி 1 அடுத்த இடத்துக்கு போகுது. அந்த மீதியும் சேர்த்து கூட்டும்போது பாருங்க அந்த கேரி எப்படி அடுத்தடுத்த இடத்துக்கு தாவி போகுதுன்னு. இது பார்க்க சிம்பிளான லாஜிக்கா இருந்தாலும் இத ஒரு நொடிக்கு கோடிக்கணக்கான தடவை பண்ற வேகம் தான் கம்ப்யூட்டரோட அசுரபலம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கூட்டல் சரி, மத்த கணக்கெல்லாம் எப்படி? கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதுக்கும் இதே மாதிரி சில சூப்பரான டெக்னிக்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டரோட இந்த மாதிரி துல்லியமான பிசிறு தட்டாத கணக்கீட்டு திறனை பார்க்கும்போது எனக்கு நம்ம பண்டைய தமிழ் கணித நூலான கணக்கதிகாரம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதுல எவ்வளவு கஷ்டமான கணக்குகளையும் எவ்வளவு துல்லியமா விளக்கியிருப்பாங்க தெரியுமா? அப்போ இதுவும் அதோட ஒரு தொடர்ச்சி தானோ? சரி, இவ்ளோ நேரம் நாம டெக்னாலஜியையும் பார்த்தோம், இலக்கியத்தையும் பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான சித்திரமா பார்க்கலாமா? நம்ம மொத்த பயணத்தோட சாராம்சமே இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. முதல்ல கம்ப்யூட்டரோட உடல் உயிர்னு சொன்ன ஹார்ட்வேர், சாஃப்ட்வேரை திருக்குறளோட கருவி வினையோட பொருத்தி பார்த்தோம். அடுத்து கம்ப்யூட்டரோட 0-1 மொழிய புறநானூறு சொன்ன இருமை தத்துவத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம். கடைசியா கம்ப்யூட்டரோட கணக்கு போடுற திறனை நம்ம கணக்கதிகாரத்தோட துல்லியத்தோட இணைச்சு பார்த்தோம். நம்ம முன்னோர்களோட சிந்தனைக்கும் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்கு பாருங்க. நிறைவா மறுபடியும் வள்ளுவர்கிட்டயே வருவோம். பாருங்க இந்த குறள. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் தான் ஒரு மனுஷனுக்கு 2 கண்கள் மாதிரி. இன்னைக்கு நாம வாழற இந்த டிஜிட்டல் உலகம் முழுக்க முழுக்க எண்களால் ஆனது. இந்த உலகத்தை புரிஞ்சிக்க இதைவிட ஒரு பொருத்தமான வழிகாட்டி இருக்க முடியுமா? அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு ஆச்சரியமா பாக்குற இந்த டெக்னாலஜி எல்லாம் ஏதோ நேத்து திடீர்னு முளைச்சதில்ல. நம்ம முன்னோர்களோட ஆயிரக்கணக்கான வருஷ கணித அறிவோட ஒரு நீட்சிதானே இது. அவங்க அன்னிக்கு போட்ட விதைதான் இன்னைக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப மரமா வளர்ந்து நிக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.